இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து மருந்து, மாத்திரை, சிகிச்சை இதெல்லாம் தாண்டி வந்து இதுக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். இதுக்கு நிறைய வீட்லயே நம்ம பண்ணணும். இல்லைப்பா, நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு எந்த எக்ஸசைஸ் பண்ண முடியாத காரணம் என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா, பவர் வராமல் எத்தனை டியூப்லைட் நீங்கள் மாற்றினாலும் லைட் வராது. பவர் வரணும்ல, மூளையிலேருந்து கமாண்டே வராது அவனுக்கு. மூளை கமாண்டு வராததுனால அவனுக்கு சொல்கிறது புரியாது, கிரகிக்கக்கூடிய தெம்பு இருக்காது. அதான் காக்னிட்டிவ் பவர்ன்றது. இப்போ நான் பேசுகிறேன்ப்பா, நீங்கள் வந்து எதுக்கு உட்காந்துட்டு இப்படி ஆட்டுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ பேசுகிறது எனக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்க. இதுதான் காக்னிட்டிவ் பவர். இது அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது. அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் தெலுங்கில் நான் பேசுகிறேன்னா உங்களுக்கு என்ன புரியும், இல்லை நீங்கள் தெலுங்குல பேச எனக்கு என்ன புரியும்? அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா அந்த மண்டை ஏற்றுக்காது. மூளை வந்து அதை இம்ப்ரிண்ட் பண்ணும்ல, ஞாபகம் வைக்கணும்ல, அந்த பவர் அதுக்கு கிடையாது. அது என்ன நினைக்குதோ அதை செய்யும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். அது எத்தனை வயதானாலும் அப்படி தான் செய்யும். ஓகே சார், நீங்கள் ட்ரீட் பண்ணதுலேயே உங்கள் கெரியர்லேயே மறக்க முடியாத ஒரு கேஸ் ஆட்டிசமில் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, ஆட்டிசத்தில் எல்லா கேஸுமே காரணம் என்னென்னாப்பா, அது அவ்வளோ மோசமான ஒரு வியாதி. அந்த அப்பா அம்மா படுற பாடுகள் இருக்குது பாருங்கள். எத்தனை பேர் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்காமல் இது மாதிரி இன்னொரு குழந்தை வந்துருமோன்ற பயத்தில் இருக்காங்க தெரியுமா? நான் அந்த தாய்மார்களுக்கு நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பெஸ்ட்டு திங் எது அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க யூகேயில் உள்ள ஒரு அம்மா, ஆனால் அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டு வர பாருங்கள். அந்த யூகேலேருந்து வந்தவங்க, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, 8 வயசு பிள்ளை. அந்த பிள்ளை வந்து சுற்றி 8-10 வயசு இருக்கும். இங்கே வந்து மெட்ராஸில் உட்காந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை முடிச்சிருச்சு. அப்போ கிளம்பி போகிற டைமில் என்னோடய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு என்னை மீட் பண்ண வந்தது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ நான் சொன்னேன், அம்மா இங்கே வாங்குவான், இது வந்து நீங்கள் எடுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் இது முறையானது இல்லை. இப்போ இதில் இப்படித்தான்னு சொல்லி விலைக்கு முடிஞ்சால் இன்னொரு 6 மாதம் இருங்க, கடவுள் வந்து நல்லா கேட்டு முற்று முடியும் நல்லா வச்சு அந்த குழந்தை அந்த தாய் கொடுத்த வீடியோ கூட இப்போ நான் போட்டு வரேன் பாருங்கள். ஆனால் அது அவ்வளவு வருத்தம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, என் ஜேர்னி இதோட முடிஞ்சிருச்சுங்குது. பாருங்களேன், வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஜேர்னின்னு ஒன்றுப்பா. நமக்கெல்லாம் நம்மளுடைய ப்ரொஃபஷன் தான் ஜேர்னி. அவங்களுக்கு பாருங்கள், அந்த குழந்தைய நல்லாக்குறது அவங்களுக்கு ஒரு ஜேர்னி. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது.